والصلاة والسلام على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر والعقل الأوفر صلوات ربي وسلامه عليه أما بعد கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெருமவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில நாட்களில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் இன்ஷா அல்லாஹ் எம்மை வந்து அடைய போகிறது. இந்த ரமலான் நெருங்கினதும் உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையான பதட்டமும் இன்னொரு வகையில் ஒரு வகையான சந்தோஷமும் எல்லாருடைய மனதிலும் இருக்கவே இருக்கிறது. பதட்டம் என்பது ஒரு வகையான மார்க்க ரீதியான சர்ச்சைகள் அங்கிங்கெனாதபடி உலகெங்கும் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை தொடர்ந்த வண்ணம் இருப்பதன் காரணத்தினால் அந்த பதட்டம் இருக்கவே செய்கிறது. சந்தோஷம் என்னவென்றால், எங்களுடைய பாவங்களை கரிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அருமையான ஒரு மாதம் எம்மை வந்தடைய போகிறதே, எம்மை மூடிக்கொள்ளப் போகிறதே என்ற ஒரு புலகாங்கிதம் சந்தோஷம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுக்காகத்தான், ரமலானுக்காக மட்டுமன்றி இன்னும் பல நோக்கங்களுக்காக இந்த பிறை சம்மந்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். அவர்கள் உங்களிடம் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் நபியே, அவைகள் மனிதர்களுக்கு நாட்காட்டக்கூடியதாகவும் ஹஜ்ஜுக்குரிய விடயமாகவும் இருக்கிறது என்று சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலியுறுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. எங்களுடைய முஃமின்களுடைய பல வணக்க வழிபாடுகளும் இன்னும் சில விடயங்கள் அனைத்துமே இந்த பிறையோடு சம்பந்தப்படுகின்றன. நோன்பு, அதே போன்று பெருநாள், ஹஜ்ஜு, அதே போன்று நோன்பு என்பது ரமலானுடைய நோன்பு மட்டுமல்ல, சுன்னத்தான் நோன்புகள், மாதம் பிடிக்கக்கூடிய சுன்னத்தான் நோன்புகள் உட்பட அவைகள் எல்லாம் இதோடு தான் சம்பந்தப்படுகின்றன. அத்தோடு அதாவது இத்தாவுடைய விடயங்கள், இவைகள் கூட இந்த பிறை மாதத்தோடு தான் சம்பந்தப்படுகின்றன. எனவே பிறை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்வோடு ஒட்டிய பிணைந்த ஒரு அம்சம் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த பிறை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சுட்டி காட்டுகிறார்கள். எங்களுடைய ஷேഖ்னா உஸ்தாதுனா அப்துல் ஸமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலிலே இருநூத்தி 250 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த 250 ஹதீஸ்களும் அதாவது முழுக்க பிறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். விசேஷமான விடயம் என்னவென்றால், இந்த பிறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்துமே கண்ணால் பார்க்க வேண்டிய பிறை என்பதுதான் அந்த ஹதீஸுடைய அறிவுறுத்தல், வழிகாட்டுதல். அவ்வாறின்றி வெற்று கண்களால் பார்க்காமல் கணிப்பீடு மூலமாக பார்க்கப்படக்கூடாது என்பதைத்தான் ஹதீஸுடைய சாராம்சம் இருக்கிறது. 250க்கு மேற்பட்ட ஹதீஸ்களுடைய அறிவுறுத்தலும் அப்படித்தான். அதாவது இது ஒரு இலக்கண ரீதியான வழிகாட்டல். ரஆ என்பது சொல்லுக்கு 2 மஃஊல்கள் வந்துவிட்டால் அதுக்கு
கணிப்பீடுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு மஃஊல் வந்துவிட்டால் அதுக்கு சொல்லப்படும், அதாவது வெற்று கண்களை பார்க்க வேண்டியது என்று சொல்லப்படும். வந்திருக்கக்கூடிய 250க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் அனைத்துமே அந்த வெற்று கண்ணால் பார்க்க வேண்டிய அமைப்பில் தான் இந்த இலக்கண ரீதியாக வந்திருக்கிறது. எனவே ஹதீஸ்கள் என்பது அரபியில் வந்தவைகள், குர்ஆன் என்பதும் அரபியில் வந்தது. அரபியில் ஒரு மூலமாக விளங்கினால் மட்டும்தான் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எனவே நாங்கள் வெறுமனே இந்த மொழிபெயர்ப்புகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அல்லது பிழையாக மொழிபெயர்க்கப்பட்டதை மாத்திரம் வைத்துக் கொண்டு மார்க்க சட்டங்களை எடுக்க தொடங்கினால் நிச்சயம் குழப்பங்களும் சர்ச்சைகளும் கட்டாயம் வரத்தான் செய்யும் என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யாராவது பிறையை கண்டுவிட்டால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள். உங்களில் உள்ள சிலர் என்பது அதனுடைய அர்த்தம். அதாவது எங்கேயாவது ஒருவர் பிறையை கண்டுவிட்டால் உலகம் முழுவதும் பிறையை எடுக்க வேண்டும் என்பது அந்த குர்ஆன் ஆயத்துக்கு கூட மாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் எங்காலம் பூமி என்பது தட்டை அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான உண்மைகள். ஆனால் ஒரு காலம் இருந்தது பூமி தட்டை என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம் எடுக்கப்பட்டது. அதாவது வைரல் அருளை கைஃப சுத்திஹத், பூமி சமாந்தரமான சமப்படுத்தப்பட்ட பூமியை நீங்கள் பார்க்கப்படாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சமப்படுத்தப்பட்டதென்றால் என்ன? அதாவது தட்டையாக்கப்பட்ட பூமி என்ற அர்த்தம் என்று சிலர் கொண்டிருந்தார்கள். ஆனால் பல முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு கருத்து என்னவென்றால், மலைக்கு கூட சமப்படுத்தப்பட்ட மலை என்று சொல்லப்படும் அரபியிலே ஜபலுன் முஸத்தஹ். எனவே சமப்படுத்தப்பட்ட மலை என்றால் அர்த்தம் என்னவென்றால் மலையே இல்லாத நிலை அல்ல, மலை உச்சியிலே மனிதர்கள் வாழக்கூடிய சமாந்தாரமான இடங்கள் இருக்கின்றன என்பது அர்த்தம். இப்பொழுது நாங்கள் மலையகத்தை பார்ப்பதை போன்று, மலை நாட்டுகளை பார்ப்பதை போன்று அந்த விடயமே தவிர பூமி என்பது தட்டை அல்ல என்ற வார்த்தைக்கு வந்தார்கள். எனவே சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், பூமி தட்டையாக இருந்தால் மட்டும்தான் எங்கோ காணுகின்ற பிறைக்கு உலகம் முழுவதும் பிறையை எடுத்துக்கொள்ளலாம், நோன்பு பிடிக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம் என்று நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும். எங்களுக்கு தெரியும், சவுதியையும் இலங்கையை வைத்துக் கொண்டாலே, சவுதியில் ஒருவர் மரணித்து விட்டார். 2 சகோதரர்கள். இலங்கையில் ஒரு சகோதரர் மரணித்து விட்டார். அடுத்த சகோதரர் அதுவும் சரியா 12 மணிக்கு மரணித்து விட்டார். அடுத்த சகோதரரும் சவுதியில் சரியாக 12 மணிக்கு மரணித்து விடுகிறார். எங்களுக்கு நல்லா தெரியும் இது ரெண்டும் ஒரே நேரம் அல்ல என்று. ஏனென்றால் சுமார் 2.5 மணித்தாங்கள் பின்தான் சவுதியிலே நேரம் வருகிறது. எனவே இங்கே மரணித்த சரியாக 12 மணிக்கு தான் மரணித்தார். ஆனால் 12 மணி என்பது இவருக்கு முந்தியது, சவுதிக்கு பிந்தியது. எனவே 12 மணிக்குத்தான் மரணித்தாலும் இங்கே மரணித்தவரிலிருந்து அவர் அனந்தரம் கொள்வார். ஏன்? இவர் நேரப்பட மௌத்தான காரணத்தினால். இவ்வாறான நேர வித்தியாசங்கள் எங்களுக்கு இருப்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க இந்த நேர வித்தியாசங்கள் தான் பிறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சூரியனிலிருந்தான் சந்திரனுக்கு ஒளியே வருகிறது. சூரியன் இல்லாவிட்டால் சந்திரனுக்கு ஒளியே கிடையாது. எனவே இதுக்கு நாங்கள் ஒரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள்
அவருடைய மாணாக்கரில் ஒருவர் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விடயமாக சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் அங்கே ரமலானுடைய நடுப்பகுதியிலே திரும்புகிறார்கள் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வந்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது பிறை கண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்ட பொழுது சொன்னார்கள், நாங்கள் வெள்ளிக்கிழமை பிறை கண்டோம். அப்பொழுது சொன்னார்கள், நாங்கள் வெள்ளிக்கிழமை காணவில்லை, நாங்கள் கண்டது சனிக்கிழமை தான், எனவே அதன்படி நாங்கள் நோன்பு நோற்றோம். திருப்பி கேட்கிறார்கள், நீங்கள் பிறை கண்டீர்களா? ஆம், நானும் கண்டேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கண்டார்கள், மக்களும் கண்டார்கள் வெள்ளிக்கிழமை. அதுபோல நாங்கள் காணவில்லை, இதே மாதிரி நாங்கள் எடுப்போம். அப்போ கேட்கிறாங்க, அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியா, நீங்கள் முஆவியா ரலியல்லாஹு கண்ட பிறை உங்களுக்கு போதாதா? இல்ல, அது சரி வராது. ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டளையும் பிறப்பித்துள்ளார்கள் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் முஸ்லிம்லேயே வரக்கூடிய ஹதீஸ், திருமுதிலே வருகிறது. ஹதீஸ் சஹீஹ் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. இங்கே முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இது ரசூலுல்லாஹி அவர்கள் ஏவினார்கள் என்றால் ஏதா ஹதீஸ் இருக்கிறதா? அது சூமு லிருயத்திஹி வாஃப்தில் லிருயத்திஹி, அதாவது பிறை கண்டால் நோன்பு பிடியுங்கள், பிறை கண்டால் ரமலானை விட்டு பிறநாள் கொண்டாடுங்கள் என்ற ஹதீஸ் மட்டும்தான், அதைத்தான் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். தவிர பிரத்யேகமான எந்த ஹதீஸும் இல்லை என்று வாதிடக்கூடியவர்களும் உள்ளனர். ஆனால் இமாம் ரூயானி அவர்களும் அதே போல இமாம் அம்ரானி அவர்களும் கிஃபாயத் நபிகளையும் பஹ்ருல் மத்ஹப்லையும் சொல்கிறாங்க, உண்மையில் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு ஹதீஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லாவிட்டால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். ஹாக்கதா அமரனா என்பது வெறுமனே ஒரு சஹாபியுடைய கூற்றல்ல, அதாவது மௌகூஃபான ஹதீஸ் அல்ல, இது ரசூலுல்லாஹி அவர்களுடைய உத்தரவு என்று அவங்க சொல்கிறார்கள். அதன்படிக்குத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்படியே தான் நம்ம முடிப்போம், பெருநாளையும் எடுப்பது அப்படித்தான் என்றும் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். இங்கே ஒரு விடயத்தை நான் சொல்ல வருகிறேன். யாராவது ஒரு பலருக்கும் தெரியாமல் இருந்து ஒரு சில சஹாபாக்களுக்கு மட்டும் அந்த ஹதீஸ் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா? அது இவ்வாறு சாத்தியமாகும்? எல்லா சஹாபாக்களும் பின்னி பிணைந்து ஒன்றி தானே வாழ்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு சிலருக்கு மட்டும் சில ஒரு ஹதீஸ் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாத ஹதீஸ் இப்படியும் இருக்கிறதா என்று யோசிக்கலாம். நடந்ததுண்டு. அபூ ரசூலுல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகிட்டார்கள். வஃபாத்தாகி எங்கு அடக்கம் செய்வது என்பதில் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்த பொழுது எல்லோருமே கதி கலங்கி என்ன செய்வதென்று திகைத்து நிற்கும் அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் முன் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த நபியும் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த ஹதீஸ் யாருக்கும் தெரியாது, ஒரே ஒரு சஹாபிக்கு தவிர. இப்படியான விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவைகள் ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும். ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அவர்களுடைய அந்தரங்க செயலாளராக இருந்தவர்கள். சில விடயங்கள் அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார்கள், வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே குரைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த பதில் இருந்து நாங்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய விஷயம் விளங்கிக் கொள்ளலாம். இது வெறுமனே மௌகூஃபான சஹாபியுடைய வெறுமனே கூற்று அல்ல, இது ரசூலுல்லாஹி அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க செயல்பட்ட விதம் தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்கிறார்கள், இப்பொழுது தாராளமாக, அதாவது தாராளமாக
தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் இருக்கின்றன. உடனடியாக எல்லா உலகம் முழுவதும் தகவல் கொண்டு போகக்கூடிய வழிமுறைகள் தாராளமாக இருந்தும் கூட ஏன் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு ஆரம்பத்திலேயே செய்தி கிடைத்திருந்தால் நாங்களும் வெள்ளிக்கிழமையை நோன்பு பிடித்து விடுப்போம். எங்களுக்கு தகவல் வரவில்லையே என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக அவர்கள் சொல்லிய பதில், எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நவினார்கள், நாங்கள் அந்த முறை அங்கு கண்ட பிறையை நாங்கள் பாரமெடுக்க மாட்டோம். இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கட்டத்திலும் ஒரு விடத்தை சொல்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே மாதிரி சிரியாவில் கண்ட ஒரு பிறையை சொன்ன பொழுது வேறொரு கட்டம், இது குறைபிரலான அவர்கள் அல்ல, இது வேறொரு சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சொன்ன போல அவர்கள் சொன்னார்கள், லஹும் ஷாமுஹும் வலனா ஹிஜாசுனா. அவர்களுடைய ஷாம், அது ஷாம் என்ற சிரியாவும் இன்னும் சில நாடுகள் இருக்கின்றன, சுமார் 4 நாடுகள். அந்த சிரியாவில் கண்ட பிறை அவர்களுக்கு இருக்கட்டும், எங்களுடைய ஹிஜாஸிலே கண்ட பிறை எங்களுக்கு இருக்கட்டும் என்று மறுதளித்து விட்டார்கள். என்றால் அவர்கள் இந்த விடயத்திலே உறுதியான தீர்ப்போடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போலதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரன் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் முஹம்மத். அதே போன்று உமர் ரலியல்லாஹுடைய பேரன் சாலிம் இப்னு உமர். இந்த காசிம் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மதீனாவில் இருந்த மிக பிரபலமான, அதாவது எங்கட பாஷையை சொல்வார்கள் முஃப்திகளில் ஒருவர். 7 முஃப்திகள் இருந்தார்கள். அவர்களில் 7 பேரில் மிக முக்கியமானவர்கள் இந்த 2 பேரும். இவர்களிடம் ஒரு நாள், அதாவது பக்கத்தில் அஸ்தாரா என்ற தூரத்தில் ஒரு பகுதி, அஸ்தாராவிலே பிறை கண்டதான சாட்சி வந்த பொழுது சொன்னார்கள், மாரனா ஒலி அஹலி அஸ்தாரா, எங்களுக்கும் அஸ்தாரா வாசிகளுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் பிறை அவர்களுக்கு இருக்கட்டும், எங்களுடைய பிறை எங்களுக்கு இருக்கட்டும் என்று உடனடியாக மறுத்து விட்டார்கள். எனவே திருமதி இமாம் சொல்கிறார்கள், தீர்ப்பாக அவர்கள் சொல்கிறார்கள், சலபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிகள், தபோ தாபிகள் காலத்துல அவர்களுடைய காலம் வரைக்கும் சொல்கிறார்கள், இப்படி இந்த ஹதீஸ் படிதான் அமலும் தீர்ப்பும் நடந்து கொண்டிருக்கிறது என்று இமாம் துர்முதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். முக்கியமான விடயம் என்னவென்றால், மக்காவிலே கண்ட பிறையை மையமாக வைத்துத்தான் இப்பொழுது சர்வதேச பிறை என்பது நகர்கிறதே தவிர உண்மையில் சர்வதேச பிறை அல்ல. அதான் மக்காவை மையமாக வைத்த பிறையே தவிர சர்வதேச பிறை என்ற வாதம் போலியானது என்பதை நான் நிரூபிக்கப் போகிறேன். ஒன்று, எங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன் ஆப்கானிஸ்தானிலே பிறை கண்டதாக அறிவிக்கப்பட்டது. மக்காவிலே காணவில்லை என்பதற்காக அதனை எடுக்கவே இல்லை. ஓமானிலே ஒரு முறை அதாவது ஓமானிலே கண்ட பிறை, ஓமான் என்பது ஓமான், சிரியா போன்றவைகள் நேர காலத்துடனே பிறை காணலாம். அங்கு பிறை கண்டும் அவர்கள் எடுக்கவில்லை. இங்கே பெருநாள் அல்ல நோன்பு கொண்டாடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவே இல்லாதக்காக அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஓமானுடைய வரலாறை அதனுடைய முஃப்தி ஷேக் ஹலீலி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே உண்மையாகவே அது இலங்கையிலும் எங்களுக்கு கண்கூடாக கண்டுகொண்டான் இருக்கிறோம். இவர்களுடைய சர்வதேச பிறை என்பது உலகத்தில் எங்காவது கண்ட பிறையை நாம் எடுக்கத்தான் வேண்டும் என்பது வாய்னால் சொன்னாலும் உண்மையிலேயே அது நிதர்சனமான உண்மை அல்ல. மக்காவை மையமாக வைத்துத்தான் அவர்கள் நகர்கிறார்கள் தவிர அவர்களுக்கு சர்வதேச பிறை என்பது அது அர்த்தமற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். விசேஷமாக சவுதி உலமாக்களே அவர்களை கூறுகிறார்கள், எங்களுடைய பிறையை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். இது எங்களுக்கு உள்ளது. விசேஷமாக பல வருடங்களுக்கு முன் ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமியில் ஒரு தீர்ப்பாக எடுத்தார்கள். அந்தந்த நாட்டில் கண்ட பிறைதான் அவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்று ராபித்தாவில் ஒரு தீர்ப்பாக எடுத்தார்கள். முக்கியமாக அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு ஹுமைத் அவர்கள் தான் இந்த தீர்ப்பை முன்மொழிந்து அதுக்காக ஒரு நூலை எழுதினார்கள்.
அதே போன்றுதான் ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் இப்னு பாஸ் இவர்களும் இதே கருத்துதான். எனவே இவர்கள் கொண்டு வருவது யாருடைய கருத்து என்று புரிய முடியாமல் இருக்கிறது. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், அதாவது ஹஜ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் கடைசி ஹஜ்ஜிலும் பொழுது அரஃபா வெள்ளிக்கிழமை, அதன்படிக்கு சனிக்கிழமை மக்காவிலே பெருநாள், ஹஜ் பெருநாள். ஆனால் மதீனாவில், வேறெங்குமல்ல, மதீனாவில் கூட பிறை காணாததுக்காக வேண்டி அவர்கள் எடுக்கவில்லை. மதீனாவில் அதாவது அரஃபாவுடைய நோன்பு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்களுக்கு ஹஜ் பெருநாள். ஹிஜாஸுக்குள்ளேயே இவ்வாறான வித்தியாசங்கள் இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த பொழுது கட்டாயம் விசாரிக்கத்தான் செய்வார்கள், அவர்களுக்கு தெரிய வரத்தான் செய்யும். அவர்கள் அதை பற்றி கவனம் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இவ்வாறாக உலகம் முழுவதும் ஒரே நாள் தான் பெருநாள் எடுக்க வேண்டும் என்ற கொள்கை, கோட்பாடு அங்கே கொண்டிருக்கவில்லை என்பதைத்தான் இவைகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக இந்த விடயம், அதாவது மக்கா மதீனாவுக்கும் இடையில ஏற்பட்ட வித்தியாசம் பற்றி அல் பிதாயா வன் நிஹாயாவிலே இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், அல் ஃபதாவா அல் குப்ரா அல் ஃபிக்ஹியாவிலே இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு முறை ஒரு ஹதீஸ் வருது, ஜா ரக்புன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கூட்டத்தார் பயணிகள் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் பிறை கண்டோம் என்று. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது மகரிபுடைய முந்தின நாள் பிறை காண்கிறார்கள், அந்த செய்தி வருகிறது. ஆனால் மறுநாள் தான் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, மறுநாள் அசர் நேரத்தில். இப்போ ஒரு அசர் நேரத்தில், அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் மறுநாள் வந்து நாங்கள் தொழுவோம் என்று சொல்கிறார்கள். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொன்ன நபர்கள் யார் என்றால், வந்த சஹாபாக்கள் பயணிகள். ரக்புன் என்ற வார்த்தை வருகிறது, இது நல்லா கவனிக்க வேண்டிய விடயம். ரக்புன் என்பதற்கு அரபு அகராதியிலே, அதாவது ஒட்டக கூட்டத்தார், இவர்களுக்கு தான் சொல்லப்படும் பெரும்பாலும். இனி ஒட்டக கூட்டத்தார் எங்கிருந்து இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதாவது ஆக குறைந்தபட்சம், அதாவது 56 மைல்களுக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரம் 56 மைல், 28 மைல். 28 மைல் தான் ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரம். என்னை ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரத்தில் கூட அவர்கள் இல்லை, பக்கத்திலே இருக்கிறார்கள். 28 மைலுக்கு உட்பட்ட இடத்தில இருந்திருக்கிறார்கள். முந்தின நாள் நேற்று மகரிபுடைய நேரத்திலே காண்கிறார்கள், இன்று அசருக்கு வந்து சொல்கிறார்கள் என்றால் 24 ஒரு நாள் தொலை தூரத்தில் கூட அவர்கள் இருந்திருக்கவில்லை என்பதை எங்களுக்கு இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே 28 மைலுக்கு உட்பட்ட இடத்தில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே மிக தூரமான நாட்டில் இருந்தான் இந்த தகவலை சொன்னார்கள் என்பது ரக்பண்ட சொல்லுடைய அர்த்தத்தை விளங்கினால் இவ்வாறு சொல்ல முடியாது. அதே போன்றுதான் இவ்வாறு சொல்லப்படும் பொழுது லைலத்துல் கத்ர் வித்தியாசம் வருதுதானே. அப்ப லைலத்துல் கத்ர் எல்லாருக்கும் ஒரே நாள்ல தான் வரணும். கேட்கக்கூடிய கேள்விகள் அதாவது எங்களை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும், சரி போன்று தென்படும். உண்மையில இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாக்கு முடியும் அன்றைய முன்னைய நாளில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பம்சங்களையும் அல்லாஹு தஆலா இன்னொரு பிரதேசத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு காரணம் அல்லாஹு தஆலாக்கு முடியும். ஹாஷியத் ஷர்வானிலே கூறுகிறார்.
ஹாஃபிஸ் மஜ்ர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஃபத்ஹுல் பாரிலே சொல்கிறார்கள், அதாவது ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் துஆ கேட்டா உடனே கபூலாகும். இது நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம் வித்தியாசம். எனவே எல்லா உலகம் முழுக்க அதே ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் என்று சாத்தியம் இல்லை. அல்லாஹு தஆலாவுக்கு அந்த கண்ணியமான நேரத்தை இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சம்பூர்ணமாக அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு தாராளமாக முடியும். இதே போன்றுதான் அதாவது தஹஜ்ஜுத் நேரத்திலே அல்லாஹ்வுடைய மலக்கு ஒன்று இறங்கி வந்து சொல்வார், அல்லாஹ்வுடைய உத்தரவை சொல்வார்கள். எவ்வாறென்றால், யாரும் கேட்கக்கூடியவர்களா யாரும் இல்லையா, அல்லாஹு தஆலா உங்களுடைய கேள்விக்கு பதிலளிப்பான், நீங்கள் ஏதாவது தேவைகளை கேளுங்கள், அல்லாஹு தஆலா அதை பதிலளிப்பான் என்று ஒரு மலக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். மலக்கு தான் சொல்வார் என்பதற்கு ஆதாரமாக சூரா நசாயிலே ஒரு ரிவாயத், சஹீஹான ரிவாயத் வருகிறது. எனவே அந்த நேரம், அந்த தஹஜ்ஜுத் நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். சில நாடுகள் மிக பெரிய நாடுகளாக இருந்தால், உதாரணமாக ரஷ்யா போன்ற நாடுகள் மிக பிரமாண்டமான நாடு. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் உள்ள சிறப்பம்சத்தை இன்னொரு இடத்துக்கு அல்லாஹு தஆலாவுக்கு தாராளமாக கொண்டு வந்து இலகுவாக்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு சக்தி உள்ளவன் என்று சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடம் என்னவென்றால், எங்களுக்கு இது ஒரு அல்லாஹு தஆலாவுக்கு முடியுமான விடயமே தவிர நாங்கள் இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கருத்து இருக்கிறது, அதாவது சிலர் சொல்கிறார்கள், இது ஷாஃபிஈயாக்கள், அதாவது ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்களுடைய கருத்தை தவிர ஷாஃபி இமாமுடைய கருத்து அது அல்ல. அவருடைய கருத்து என்னவென்றால், உலகம் முழுக்க யாராவது பொறை கண்டுவிட்டால் எல்லோரும் எடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. உண்மையிலேயே இதுக்கு பதிலாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஷரஹ் முஹத்தப் மஜ்மூஇலே அவரை சுட்டி காட்டுகிறார்கள், இது ஷாஃபி இமாமுடைய கருத்து அல்ல என்பதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு பசிபிக் சமுத்திரத்திலே ஒரு பிரதேசம் இருக்கிறது, கிறிஸ்மஸ் தீவுகள், கிரிபாஷ் என்று சொல்லப்படும். இந்த கிறிஸ்மஸ் தீவும் அலோஃபி என்ற 2 நாடுகள் இருக்கின்றன. இந்த கிறிஸ்மஸ் தீவிலே, அதாவது நாம் லேசாக சொல்வதாக இருந்தால், ரமலானுடைய 29 பின்னேரம் அவர்களுக்கு 6 மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு 6 மணி மகரிபுடைய நேரம், அவர்கள் பிறை காண்கிறார்கள். ரமலான் 29 பின்னேரம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ரமலான் 29 பின்னேரம் அவர்கள் பிறை காண்கிறார்கள். அவர்களுக்கு 6 மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6 மணி டைம் தான் நான் கூட மகரிபுன்னு வைப்பேன். அலோஃபி என்ற நாட்டினர்களுக்கு அதுக்கு முன்னே நாள், அதாவது ரமலான் 28 பின்னேரம் அவர்களுக்கு 5 மணி மகரிபுக்கு முன்னால், அதாவது 25 மணித்தியாலங்கள் வேறுபாடு இருக்கிறது. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 மணித்தியாலம் தான் உலகம் முழுவதும் வித்தியாசம் இருக்கிறது, எனவே தாராளமாக இதை சரி கட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 தீவுடைய பாருங்க, 25 மணி, 24 அல்ல, ஒரு நாளுக்கும் மேற்பட்ட 25 மணித்தியாலம் வித்தியாசம் இருக்கிறது. அதன்படி இப்பொழுது கிறிஸ்மஸ் தீவிலே பிறை காண்கிறார்கள். இவர்களுக்கு அலோஃபியருக்கு அந்த அதே புறையத்தான் எடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால், அலோஃபியருக்கு இன்னும் 28 29 நோம்பு பிடிக்கவும் இல்லை. 28 மணி நேரத்தில் இருக்கிறாங்க.
ஒரு முட்டாள்தனமான கருத்து படிக்க வைத்துக் கொண்டால் அதே நேரத்தில் நோம்பு விடணும் என்றால் இவங்க 28 நோம்பு பிடிக்கலாம் வைத்திரும் 5 மணி நேரம் நோம்பு விடணும். அப்ப சரி, அந்த நாளை பூர்ணமாக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் 28 தான் அவர்களுக்கு நோம்பு. ஒவ்வொரு வருஷம் இப்படித்தான் வந்து வைத்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் 29 நோம்பு கூட பிடித்திராதவர்களா தான் மாறுவார்கள். இப்படி 28 நோம்பு ஒரு மாதத்துக்கு வைத்ததா 28 நாட்கள் வைத்ததாக பிப்ரவரிக்கு வருமே தவிர எங்கட அரபுக்கு வராது. பிப்ரவரிக்கு வருமா வரலாம், அரபுக்கு வராது 28 நாள் என்பது. எனவே இது எவ்வளவு தூரம் அபத்தமான ஒரு, அதாவது புத்திசாதுரியமற்ற ஒரு வாதம் என்பதை இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நான் மிக நீண்ட நேரம் கொண்டு வர விரும்பவில்லை. எனவே நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னவென்றால், நாங்கள் கட்டாயமாக விடயங்களை உண்மையாக நுனிப்புள் மேய்ந்தாற்போல் மார்க்கத்தை விளங்க முற்படாமல் ஆழமாக அகலமாக விளங்கினால் மட்டுமே உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். சில விடயங்கள் மறைக்கப்பட்டு மேலெழுந்த வாரியாக பல விடயங்கள் மீடியாவில் பரப்பப்படுவதன் காரணத்தினால் அதுவே உண்மை என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் பல விடயங்கள் சத்தியங்கள் ஒழுங்காக சொல்லப்படும் பொழுது அல்லாஹு தாலா அதனை உறுதிப்படுத்துவான். அல்லாஹு தாலா இந்த உண்மையான வழியிலே இருந்து எங்களுடைய நோன்புகளையும் எங்களுடைய ஏனைய வணக்கங்களையும் பாதுகாத்து அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எனது இந்த சிற்றுரையை பொறுமையோடு கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரியா கண்ணோட்டத்தில் சர்வதேச பிறை என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் உரையாற்றியவர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறை குழுவினுடைய பிரதி தலைவர், அகில இலங்கை ஜமீத்துல் உலமா சபையினுடைய உதவி தலைவரும் திஹாரிய அல் ஹசனியா அரபு கலாசாலையின் அதிபருமான அல் உஸ்தாத் அல் ஆலிம் ஏஎல்எம் ரிலா அல் மக்தூமி அல் ஹசனி அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிழை தொடர்பான வருடாந்த விளக்கமளிக்கும் மாநாடு மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அடுத்து ஒரு இனிமையான ஹசீதாவை வழங்குவதற்காக திஹாரிய அல் ஹசனியா அரபு கலாசாலையினுடைய மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக மலேசியா, கம்போடியா, மடகஸ்கார் ஆகிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்து திஹாரிய அல் ஹசனியா அரபு கலாசாலையில் கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் சுஹைப், அப்துல்லா, பத்ரி, கைலானி, ஹசன் ஆகியோர் வழங்குகின்ற ஹசீதா அடுத்து இடம்பெறும்.